மா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்மா. என்ன பேச போற? அது அந்த சரவண விஷயத்தை தவிர வேற எதை பத்தி வேணாலும் பேசு. மா ப்ளீஸ், சரவணன் நல்லவம்மா. என் மேல உயிரையே வச்சிருக்கான். அவன் என்ன நல்லா பாத்துக்குவாம்மா. சரி, இப்ப எதுக்கு அதை என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? நான் கட்டினா அது சரவணன் தான், அதை யார் நினைச்சாலும் தடுக்க முடியாதுன்னு நீதான் தெளிவா சொல்லிட்டியே. ஏற்கனவே நீ முடிவு பண்ண விஷயத்த பத்தி என்கிட்ட எதுக்கு பேசுற? இதுல நான் புரிஞ்சுக்கிறதுக்கும் கருத்து சொல்றதுக்கும் என்ன இருக்கு? இல்லம்மா, சரவணனை தான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது என்னோட விருப்பம். ஆனா அதுக்கு உன்னோட சம்மதமும் வேணும்மா. எந்த நம்பிக்கையில நான் சம்மதிப்பேன்னு என்கிட்ட வந்து நிக்கிற? நான் கேட்டது வரைக்கும் நீ எதுவுமே இல்லைன்னு சொன்னது இல்லையம்மா, அந்த நம்பிக்கையில தான். இது வரைக்கும் நீ கேட்டு இல்லைன்னு சொல்லாத அம்மா இந்த விஷயத்த வேண்டான்னு சொல்றேன்னா அது ஏன்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? அம்மா, நீ ஏன் வேண்டான்னு சொல்றேன்னு எனக்கு புரியுது. ஆனா சரவணன் நீ நினைக்கிற மாதிரி இல்லம்மா. சரவணன் வேலுச்சாமி மாமாவோட மகங்கிறதையும் நம்ம ரெண்டு குடும்பத்துக்கு நடுவுல பிரச்சனை இருக்குங்கிறத கொஞ்சம் மறந்துட்டு பாரு. அப்போ உனக்கு சரவணனை பிடிக்கும். நீ சந்தோஷமா இருக்க, உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு நீ சொல்லுவல்ல. சரவணன் கூட இருந்தாதாமா நான் சந்தோஷமா இருப்பேன். ப்ளீஸ்மா. சரி மீனாட்சி, உனக்கு அவனை தான் பிடிச்சிருக்கு, அவன் கூட நீ இருந்தாதான் சந்தோஷமா இருப்ப, எல்லாம் ஓகே தான். ஆனா உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு உன் மாமா மகன் அருண் பரிசம் போட்டுட்டு காத்துட்டு இருக்கான். அவனுக்கு என்ன பதில் சொல்றது? அவன் நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாரு மீனாட்சி. மா, நீ சொன்னேங்கிறதுக்காக தான்மா அந்த அருணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் சம்மதம் சொன்னேன். அவனை சுத்தமா பிடிக்கலம்மா. அருணெல்லாம் என்னால கல்யாணம் பண்ணிக்கவே முடியாதுமா. இத நான் சரவணனை காதலிக்கிறேங்கிறதுக்காக சொல்லல. சரவணங்கிற ஒருத்தனை நான் என் வாழ்க்கையில மீட் பண்ணலனாலும் நான் அந்த அருணெல்லாம் கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டேன். இத நான் மாமா கிட்டே சொல்லிட்டேன். மாமாவும் ஓகே சொல்லிட்டாருமா. அருணும் இத புரிஞ்சுக்கிட்டான். அவங்க சரின்னு சொல்லுவாங்க மீனாட்சி, ஆனா நான் சொல்ல மாட்டேன். மீனாட்சி அருணுக்கு கல்யாணம் பண்ணி தரேன்னு நான் என் அண்ணனுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். அதை என்னால மீற முடியாது. மா, அதுக்காக மனசுல சரவணனை நினைச்சுக்கிட்டு என்னால அருணோட வாழ முடியாதுமா. நீ ஆசைப்பட்டவனே கல்யாணம் பண்ணிக்கோன்னு மாமாவே சொல்லிட்டாருமா. நீ ஏமா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? சரவணன் இல்லாம என்னால வாழ முடியாதுமா. மா ப்ளீஸ், நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா, சரின்னு சொல்லுமா.